Praise the Lord. இன்றைக்கு நாம் ஒருமுறை கூட ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்க, குறிப்பாக எபிரேயர் புத்தகத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அநேக காரியங்களை எபிரேயர் ஆசிரியர் கூறியிருப்பதை நாம் பார்த்தோம். அநேக பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை குறித்து அதிலே நாம் தியானித்தோம். அதே போல எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தை குறித்து நாம் பார்த்தோம். கடந்த முறை நாம் சிக்ஷையை குறித்து பார்த்தோம். ஆண்டவர், நம்முடைய பரலோக தந்தையாக ஆண்டவர் எப்படி தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷித்து வழி நடத்துகிறார் என்பதை குறித்து கூட நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து 12ஆம் அதிகாரத்தை நாம் தியானிப்போம். 12ஆம் அதிகாரம் 11லிருந்து 17 வசனங்கள் வரை நாம் இன்றைக்கு தியானிப்போம். சிக்ஷையின் நன்மைகளை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும்போது, சிக்ஷை என்பது நமக்கு சில வலிகளை வேதனைகளை கொண்டு வந்தாலும் அதனால் அதிக பலன் உண்டு. யார் அந்த சிக்ஷை பெற்றுக்கொள்கிறார்களோ அதற்கு அது அநேக பலன்களை கொடுக்கிறது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். It produces a harvest of righteousness and peace in the end. முடிவிலே அது நீதியும் சமாதானத்தின் பலனையும் கொண்டுகிறது. ஒரு விவசாயி தனக்கு தன்னுடைய நிலத்திலே நல்ல விளைச்சல் தேவை என்றால் அவர் நிலத்தை பண்படுத்தி அதை கொத்தி அதிலே உழுது அந்த நிலத்தை முதலாவது ஆயத்தப்படுத்துகிறார். அதன் பிறகு அவர் அதிலே விதைகளை விதைக்கிறார். பிறகு அதை நன்றாக பராமரிப்பதற்காக அவர் நல்ல தண்ணீர் உரங்கள் மற்றும் அதில் பூச்சிகள் படியும் போது பூச்சி மருந்துகள் தெளித்து அதை பாதுகாத்து அதில் இருக்கிற களைகளை பிடுங்கி அதை பராமரிக்கும் போது தான் அவருக்கு நல்ல விளைச்சல் இறுதியில் கிடைக்கிறது. ஸோ நம்முடைய இருதயம் கூட ஒரு நிலத்தை போன்றது தான். நம்முடைய இருதயம் கூட ஆழமாக உழப்பட்டு அது களை எடுக்கப்பட்டு அது மிகவும் ஒரு சாஃப்டாக மாறும்போது மட்டும்தான் ஆண்டோடைய அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக சென்று அது பலன் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில நல்ல கனிகளை அது வெளிக்கொண்டு வருகிறது. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் என்று சொல்றது, இட்ஸ் a process of training towards the glory which is awaiting us in the heavenly kingdom. இந்த ஒரு வழிமுறை ஆண்டவருடைய அந்த மகிமைக்கு நேராக நம்மை நடத்துவதற்கான ஒரு வழிமுறையாகும். இந்த மாதிரியான சிக்ஷை நம்முடைய வாழ்க்கையில இல்லாதிருந்தால் நம்முடைய சரீரத்தை நாம் கட்டுப்படுத்தி ஆள்வது மிகவும் கடினமான காரியம். நாம் சுயமாக அதை செய்துவிட்டால் அது மிக நல்லது. இல்லை என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டு அந்த சிக்ஷையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். நான் பொதுவாக இராணுவத்திலே கூட பார்க்கும்போது, இராணுவத்திலே சேருகிறவர்கள் அவருடைய தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி கடினமான பயிற்சி பெற்று அவர்கள் மிகவும் ஃபிட்டாக இருந்தால் மட்டுமே அவர்கள் எதிரியை சந்திக்க முடியும், எதிரியை மேற்கொள்ள முடியும். ஒருவேளை அவர் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி ஃபிட்டாக இல்லை என்றால் அவர் அந்த இராணுவத்திற்கே ஒரு பெரிய ஒரு பாரமாகி விடுகிறார். ஸோ அந்த இராணுவ வீரர் சுய கட்டுப்பாட்டோடு தன்னுடைய சரீரத்தை நன்றாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவருக்கு அங்கே சிக்ஷை கொடுக்கப்பட்டு அவர் அங்கே ஒடுக்கப்படுத்தப்படுகிறார். அவர் அங்கே யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படுகிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நாம் சாத்தானுடைய தாக்குதல்களை எதிர்த்து நிற்க நம்மை ஆயத்தப்படுத்துவதுண்டு. சிக்ஷையினால அநேக நன்மைகள் உண்டு. டிசிப்ளின் ஹேஸ் மெனி பர்பசஸ். இட் மேக்ஸ் அஸ் ஸ்ட்ராங்கர். நம்மை அது பலப்படுத்துகிறது. நம்மை ஒரு நல்ல ஒரு சிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான ஒரு சாட்சியாக அது மாற்றுகிறது. நம்ம எப்பொழுதும் அது கவனமாக இருக்க செய்கிறது. இட் மேக்ஸ் அஸ் வாட்ச்ஃபுல் அண்ட் அலர்ட் so that we are not deceived by the devil at any time. So see, there are many benefits in disciplined Christian living. The Hebrew author encourages us to be stronger and firm during the difficult times. இந்த சிக்ஷையினாலே நமக்கு அநேக நன்மைகள் இருக்கிறபடினாலே எபிரேயர் ஆசிரியர் நம்மை மிகவும் தைரியமாக இருந்து அதை மேற்கொள்ளும்படியாக நம்மை உற்சாகப்படுத்துகிறார்.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவருக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். No discipline seems pleasant at the time, but painful later on. However, it produces a harvest of righteousness and peace for those who have been trained by it. So, அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. நம்முடைய சிட்சை நம்மை பயிற்றுவித்து நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலே நீதியாகிய சமாதான பலனை கொண்டு வருகிறது. ஆகவே சிட்சையை கண்டு நாம் எப்பொழுதும் சோர்ந்து போகக்கூடாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரை வசனங்களை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. Yeah, therefore strengthen your feeble arms and weak knees. Yeah. So without holiness no one will see the Lord. So it requires us to be strengthened. நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளிலே நாம் சோர்ந்து போகாமல், நாம் ஒருவேளை ஆண்டவரால் சிட்சிக்கப்பட்டு சில துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க நேர்ந்தாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியார் நம்மை அதற்காக உற்சாகப்படுத்துகிறார். இன்றைக்கும் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையை சோர்ந்து போயிருப்போமானால் நாம் உற்சாகத்தோடு எழுந்து ஆண்டவருக்கு என்று பிரகாசிக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். பிகாஸ் வித் காட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ட்ரஸ்ட் இட். அவரை நாம் விசுவாசிக்கும் போது, அவர்களை நாம் நம்பிக்கை வைக்கும் போது எல்லாம் நம்முடைய நன்மைக்காக அவர் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தளர்ந்த கைகளும் பலவீனமான முழங்கால்களும் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. நாம் பார்க்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பலவீனங்களை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்களை குறித்து அது குறிப்பிடுகிறது. So we need to be aware of these weaknesses and do the right things to correct them. நம்முடைய வாழ்க்கையில இந்த பலவீனங்களை நாம் அறிந்து அதை சரி செய்ய நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் நாம் சொல்லக்கூடாது நான் சரீரத்தில் இருக்கிறேன், I am in flesh, so it's okay to be weak. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அப்படி சொல்லக்கூடாது. ஸோ ஆண்டவர் அப்போஸ்தலர் பவுல் இடத்திலே 2 கொரிந்தியர் 12:9 இவ்வாறாக சொன்னார். பவுல் ஆண்டவரிடத்திலே ஜெபித்த போது, my grace is sufficient for you, for my power is made perfect in weakness. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலத்தை வெளிப்பட செய்கிறார். So what does it mean to us today? இன்றைக்கு இது நமக்கு எதை கொண்டு வருகிறது? Are we supposed to remain weak and vulnerable? The answer is big no. நாம் பலவீனமாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. நாம் பலப்பட்டவர்களாக, ஆண்டவருடைய பலத்தினாலே பலப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். By the power of God. ஆண்டவருடைய பலத்தினாலே நம்முடைய பலவீனங்களிலே நாம் உற்சாகப்படுத்தப்பட்டு நாம் பர்ஃபெக்ட் ஆகப்படுகிறோம். We are made perfect in weakness. நம் ஆண்டவர் மேல் சார்ந்து இருக்கும்போது அவர் நம்ம எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த அடிப்படை சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். We'll be grateful to God for everything which is happening in our life. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். என்ற ஆண்டவருடைய மேலான நோக்கம் நம்முடைய அழிவு அல்ல, நம்முடைய உயர்வு, நம்முடைய வாழ்க்கை அவரை போல மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். அவருடைய சாயலுக்கு நாம் ஒப்பாக வேண்டும் என்பதே ஆண்டவருடைய நோக்கம். அப்போஸ்தலர் பவுல் தொடர்ந்து அந்த பகுதியை நாம் பார்க்கும்போது he goes on to boast about his weaknesses in the subsequent verses. பின்வரும் வசனங்களில் அவருடைய பலகீனத்தை குறித்து அவர் பெருமை பாராட்டுவதை பார்க்க 2 கொரிந்தியர் 12:9-10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன்.
அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கிறிஸ்துவின் வல்லமை என்பதில் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு. Therefore I will boast about all the more gladly about my weaknesses, so that Christ's power may rest on me. So அந்த ஒரு attitude, அந்த ஒரு மனநோக்கு ஆண்டோட பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். Once we know the source of our power, நம்முடைய பலன் வல்லமை எங்கிருந்து வருகிறது என்று நமக்கு தெரிந்தால் நாம் நிச்சயமாக நாம் சோர்ந்து களைப்படைந்து இருக்க வேண்டிய தேவை நம்முடைய வாழ்க்கையிலே. We need to rise up like an eagle. ஒரு கழுகை போல எழுந்து நாம் ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக நாம் அவருடைய சுவிசேஷத்திற்காக நாம் பிரகாசிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது therefore, it starts with therefore, ஆகவே 12 பார்க்குறோம். ஆகியா நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் நீங்கள் திரும்ப நிமர்த்தி என்று சொல்கிறோம். ஸோ இட் மே அப்பியர் வெரி டஃப் அண்ட் டிஃபிகல்ட் ஃபார் நவ். அது அந்த சூழ்நிலையிலே நமக்கு பார்க்கும்போது அது மிகவும் கடினமாக தோன்றலாம். ஏனென்றால் சரி செய்வது என்பது ஒரு கடினமான ஒரு ப்ராசஸ் தான் இல்லையா. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஈஸி. இது எப்போதும் இலகுவானது ஒன்று கிடையாது. ஆனால் அதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது அதனால் வருகின்ற பிற்கால மகிமைகளை நாம் புரிந்து கொள்ளும் போது நாம் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவனாக இருப்போம். ஸோ நம்முடைய கைகளை நாம் கால்களையும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஸோ நம்முடைய சரீரத்தில் கூட சில நேரங்களில் நாம் கைகளிலும் கால்களிலும் பலவீனங்கள் ஏற்படுவதுண்டு. சில நேரங்களில் சில விபத்துகள் மூலமாக கை கால்கள் முறிவுகள் ஏற்படுவது. அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் நம்முடைய கைகளையும் கால்களையும் அப்படியே விட்டுவிடுவது கிடையாது. அதை நாம் பலப்படுத்துகிறோம். அதற்காக நாம் சில உடற்பயிற்சிகளை கூட செய்வதுண்டு. நாம் உடற்பயிற்சி செய்யும் போது நம்முடைய கால்களுடைய தசைகளும் எலும்புகளும் முட்டுகளும் அங்கே பலப்படுகிறது. ஸோ நம்முடைய கால்கள் கைகள் ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு அது உடையும் போது கூட மருத்துவர் என்ன செய்கிறார், அதுக்கு கட்டு போட்டு அதை பலப்படுத்துவதற்கு நமக்கு என்ன செய்கிறார், எக்ஸசைஸ் செய்யும்படி சொல்கிறார். அதை நாம் எக்ஸசைஸ் செய்யும்போது ஒரு சாதாரண எக்ஸசைஸ் செய்யும்போது அது என்ன செய்கிறது, பலப்படுது. ஆண்டவர் கூட அவருடைய பிள்ளைகள் தம்முடைய வாழ்க்கையில அடிப்படை காரியங்களை சரியானபடி செய்து மீண்டுமாக நாம் ஆண்டவரோடு அவருடைய பாதையில் நடக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ ஆகவே நான் இங்கே சொல்லப்பட்டிருக்க பார்க்க மேட் லெவல் பாஸ்வர் ஃபார் யுவர் ஃபீட், உங்களுடைய பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். ஸோ நாம் நடக்கும்போது ஒருவேளை நாம் அடிபட்டு கால் கைகளில் அடிபட்டிருந்தால் நாம் மிகவும் கவனமாக நடப்போம். ரோடு சரியாக இருக்கிறதா லெவலாக இருக்கிறதா பார்த்து தான் நடப்போம். ஸோ தட் வி டோன்ட் ஸ்டம்பிள் அப்பான் அண்ட் ஃபால் டவுன். மீண்டுமாக நாம் விழுந்து போகாதபடி நாம் ஜாக்கிரதையாக நடப்போம். ஸோ சிமிலர்லி காட் when he heals us from the sinful life, he expects us to walk in a straight path to avoid falling in sin again and again. ஆண்டவர் நம்மை அந்த பாவபாத்திரமான வாழ்க்கையிலிருந்து விடுவித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கும்போது நாம் தொடர்ந்து நேர்மையான நீதியான பாதையில் நடக்க வேண்டும். மீண்டும் நம் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்பதை குறித்து அவர் மிக மிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஸோ மட்டுமல்ல, we need to live in peace and holiness. இல்லையா, தொடர்ந்து சொல்லப்பட பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் சமாதானமாக இருக்கும் நாடுகள் என்று இந்த 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். So when there is a love, then there is peace and holiness. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே சமாதானமும் பரிசுத்தம் இருக்கும். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் யாவரோடும் நல்ல ஒரு உறவை நாம் கை கொள்ள வேண்டும். நல்ல ஒரு உறவில் இருக்க வேண்டும், மிக முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. That doesn't mean that we keep compromising with the world. இந்த உலகத்தாரோடு நாம் என்ன காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. நாம் யாவரோடும் அன்போடு சமாதானத்தோடு இருந்து ஆண்டவரோடு தொடர்ந்து அவருடைய பாதையில் நடக்க வேண்டும். என்னால் வேதம் சொல்கிறது, without holiness no one can see God. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது, தரிசிப்பதில்லை என்பதை நாம் இதை பார்த்தோம். So it's impossible to go before God with our filthy righteousness. நம்முடைய சுய
நீதியை கொண்டு நாம் தேவனுக்கு முன்பாக ஒருபோதும் நாம் செல்ல முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பாக கடவுளுக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஆகவே இந்த ரட்சிப்பை குறித்து நாம் மிகவும் ஒரு கவனக்குறைவான ஒரு மனநோக்கோடு இருக்கக்கூடாது. We should never take the gift of salvation lightly. கலாத்தியர் 5:1 நாம் வாசிக்கிறோம். Galatians 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டு இருங்கள். It is for freedom that Christ has set us free. Stand firm. Now சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று உற்சாகம். மறுபடியும் நாம் அடிமைத்தனத்துக்கு உட்படக்கூடாது. The price Jesus paid for our redemption is really priceless, uncomparable. அவர் நமக்காக நம்மை அந்த சாத்தான் பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக அவர் செலுத்தின அந்த விலை கிரயம் அதை மதிப்பிட முடியாதது. ஆகவே ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுடைய பரிசுத்தமான சாட்சியுள்ள வாழ்க்கை மூலமாக ஆண்டவரை கனப்படுத்த வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு காரியம். It's imperative that every believer honors God by living a holy and witnessful life. கலாத்தியர் 5:24 கூட நாம் வாசிக்கிறோம். Galatians 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். So when we have the desire to live a holy life, God provides all the help. ஆண்டவர் நமக்கு எல்லா உதவிகளும் நமக்கு அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். So ஹெபிரேயர் 12:15-17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். Hebrews 12:15-17. ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். இந்த வேத பகுதியிலே எபிரேயர் ஆசிரியர் ஒரு மிக மிக அடிப்படையான ஒரு சத்தியத்துக்குள்ளாக நம்மை வழிநடத்துவதை பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒரு அடிப்படையான சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துவதை பார்க்கலாம். அவர் விசுவாசத்தை குறித்து பேசிக்கொண்டு வந்தார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டத்தை குறித்து பேசிக்கொண்டு வந்தார். ஆண்டவருடைய சிற்சையை குறித்து பேசினார். இப்பொழுது மிகவும் ஒரு அடிப்படையான சத்தியத்தை அவர் பேசுகிறார். ஒரு விசுவாசிகள் ஆண்டவருக்குள்ளாக அவருடைய கிருபைக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால் சில முக்கியமான அடிப்படை காரியங்களை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் இங்கே கோடிட்டு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். He underlines certain things which are very important for a believer so that he continues to remain in the grace of God. So first thing he says, don't be sexually immoral. And second thing he says, don't be godless like Esau. ஏசாவை போல. அதாவது தேவனுடைய கிருபை இழந்து போகாமல் இருக்க ஒரு பேசிக்கள்ளனாக நீங்கள் இராதீர்கள் என்று சொல்லப்பட்டு பார்க்கிறோம். அதுபோல ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். மூன்றாவதாக வாழ்க்கையில தவறான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கூடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, மற்றவர்களுக்கு இடையூறாக do not defile others என்று சொல்லப்பட்டு பார்க்கிறோம். ஸோ தீட்டுப்படாதபடிக்கு மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டு அது ஐந்தாவது அதில் பார்க்கிறோம். ஒரு கசப்பான வேராகிறாது. do not be a bitter root among the believers. So we need to be alert and cautious at all. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இது கிருபையின் காலம். நிச்சயமாக இது கிருபையின் காலம். இந்த வாழ்க்கையின் இந்த நேரத்திலே நாம் மிக மிக அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய அந்த ரட்சிப்பை நாம் மிகவும் துச்சமாக எண்ணக்கூடாது. இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, இந்த உலகத்தில் உள்ள முக்கியத்துவம் இல்லாத காரியங்களுக்காக நாம் நம்முடைய ரட்சிப்பை துச்சமாக எண்ணக்கூடாது. ஸோ எந்த ஒரு இடையூறும்
நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவிலே வராதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ ஆகவே நாம் ஆண்டவருடைய இந்த கிருபையிலிருந்து நாம் விழுந்து போகாதபடிக்கு மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். ஸோ இது ஒரு சிறிய காரியமாக கூட இருக்கலாம். இட் மே பி அ மைனர் திங் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய காரியம். பட் காட் டசன்ட் see it that way. ஆண்டவர் அப்படியாக அதை பார்ப்பதில்லை. Even small things matter. So small things can come in the way of the big blessing from our God. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு சிறிய சிறிய காரியங்கள் கூட தடையாக இருக்க முடியும். ஸோ ஏசாவுடைய வாழ்க்கையில நாம் அதை தான் பார்க்கிறோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து அவருக்கு எந்த ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. He didn't take it seriously. He was not serious about the inheritance of the eldership. அது மிகவும் சுலபமாக யாக்கோபுக்கு அவர் கொடுத்து விட்டார். ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அதை கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். மிகவும் ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையா ஏசாவுடைய வாழ்க்கையில வந்தது. அவருடைய அந்த இச்சை அவரால் அடக்க முடியாது. He could not control his lust of hunger. பசியை அவரால் அடக்க முடியாதபடி தன்னுடைய உரிமையை அவர் விட்டு போடுவதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பார்ந்த சபை, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஏதாவது சிறிய காரியம் ஆண்டவருடைய அந்த மேலான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்பதற்கு பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிறதா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறதுக்கு தடையா இருக்கிறது என்று நாம் இன்றைக்கும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது முக்கியம். எந்த இடத்துல நாம் நம்முடைய சரீர நன்மைகளுக்காக ஆண்டவருடைய காரியத்தில் நாம் காம்ப்ரமைஸ் செய்துக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை முறைகள் நாம் தந்திரமான வழிகளிலே நம்முடைய பேராசைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் செயல்பட்டோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். நம்முடைய நோக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய செயல்கள் ஒருவேளை நமக்கு குறுகிய கால நன்மைகளை கொண்டு வரலாம். It may bring a short-term benefits to us, but in the long run we will be the losers. So can we stand before God with a clear conscience? ஆண்டவருடைய வருகையின் போது அன்பாக நாம் நிற்கும் போது ஒரு நல்ல ஒரு மன சாட்சியோடு, சுத்த மனசாட்சியோடு முன்பாக நாம் நிற்க முடியுமா என்று இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். It will be too late to repent afterwards. அப்புறமாக நாம் மனஸ்தாபப்பட்டதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. When we are rejected, we will not be able to repent for what we did. அந்த நேரத்தில் ஏசாவு அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டார் போது அவர் அதை அவரால் தாங்க முடியாதபடி அவர் அங்கே தவித்ததை நான் பார்க்கணும். ஏசாவு could not digest the rejection when it had really happened to him. அந்த சாப்பாட்டுக்காக அவர் அதை விற்று போட்ட போது அதை அவர் உணரவில்லை. He did not realize that at that time. So ஆண்டவருடைய வருகையின் போது will you be there? Will I be there? Will we be there with him? அவரோடு கூட நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போமா என்பதுதான் இன்றைக்கு முக்கியமான கேள்வி. When the roll is called, if we find our name missing in the list, how hard it will be. அந்த பேர், நம்முடைய பேர் அந்த லிஸ்ட்ல இருந்து வாசிக்கப்படவில்லை என்றால் அது எவ்வளவு நமக்கு ஒரு கடினமாக இருக்கும். நாம் யோசித்து பார்ப்போம். இந்த நேரத்தில் நாம் அதை குறித்து தியானிப்போம், யோசிப்போம். ஸோ இந்த பகுதி வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு சில காரணங்களை அங்கே எபிரேயர் ஆசிரியர் குறிப்பிட்டு பார்க்கணும். ஆண்டோடைய கிருபையை இழந்து போவதற்கு ஒரு சில காரியங்களை நாம் கூட வாசித்தோம். அநேக தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் விழுந்து போவதை நாம் வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் அநேக உதாரணங்களை பார்க்கிறோம். மட்டுமல்ல, நாடுகள் விழுந்து போவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய பூமி முழுவதுமே ஒரு முறை தண்ணீராலே அடிக்கப்பட்டதை நாம் வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். எல்லாம் ஒரு காரணத்தினால், வேசித்தனத்தினால், செக்ஸுவல் இம்மாரலிட்டி. The sexual immorality has a macro level effect as well as micro level effect.
இல்லை. அது வந்து இந்த பெரிய அளவிலே பாதிப்பை உண்டாக்கலாம், மட்டுமல்ல சிறிய அளவில் கூட தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் கூட குடும்பங்களிலே கூட அது பாதிப்பை கொண்டு வரலாம். வேதத்தில் நாம் தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது அவருடைய ஒரு தவறான செய்கையினால் அவருடைய இச்சையை அவர் கட்டுப்படுத்த முடியாதபடி பத்சபாளோடு அவர் வேசித்தனம் செய்தபோது அவருடைய வாழ்க்கை அங்கே சீரழிவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய குடும்பம் சீரழிவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ராஜ்யத்தை அவர் இழந்து துரத்தப்படுவதை நாம் பார்த்தோம் வேதத்திலே. Sometime in our life also, when we get involved in such things, இது போன்ற காரியங்களிலே நாம் ஈடுபடும் போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அழிந்து போகும், நம்முடைய குடும்பம் சிதைந்து போகும். So we need to be very careful about these type of sins. வேசித்தனத்தை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிமிலர்லி நாம் வேதத்தில் பார்க்கும்போது சோதோம் கொமோரா என்ற 2 பட்டணங்கள் ஆபிரகாம் லோத்துடைய நாட்களில் அழிக்கப்பட்டது. Cities of Sodom and Gomorrah were full of evil, licentiousness, rampant with murder, and indulgence in extravagant pleasures. They reached the point of clamoring against God, of fighting against Him, and raging His disposition. Where are the men which came into you this day? அந்த 2 பட்டணங்கள் அக்னியினால் எரிக்கப்பட்டது என்று நாம் இதில் பார்க்கிறோம். எக்ஸப்ட் லோட் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, லோத் அவருடைய குடும்பத்தாரை தவிர அந்த பட்டணம் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. ஈவன் டூரிங் த டைம் ஆஃப் நோ சேம் திங் ஹேப்பன். நோவுடைய காலத்தில் கூட மக்கள் அகாத முறையிலே அதனால அந்த முழு மனுக்குலமே அந்த நாட்களிலே கொடுமையான பாவத்தில் இருந்து கொண்டிருந்தது. So they lived in sin, except the family of Noah. நோவாவுடைய குடும்பம் மட்டும் கர்த்தருக்கு பயந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்தது. நாட்களில் ஆண்டவர் நோவாவின் குடும்பத்தை மட்டும் அங்கே காப்பாற்றி விடுவித்து முழு உலகத்தையும் ஒரு பெருவெள்ளத்தினாலே அழிப்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஸோ இந்த நாட்களில் கூட நாம் அதை தான் பார்க்கிறோம். The same thing is happening around us these days. இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருப்பார், ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து சரி செய்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான காரியம். பிற்காலத்தில் நாம் அதற்காக மனமருத்தம் அடைந்தால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இரண்டாவதாக இது சீர்கெட்டவனாக இருப்பதை பற்றி பேசுகிறது. It talks about godlessness. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை சீர்கெட்ட வாழ்க்கை என்று இங்கே குறிப்பிடப்படுது நாம் பார்க்கிறோம். Any person who is not in relationship with God will lose all his eternal blessings. தேவனோடு நல்ல உறவிலே இல்லாத ஒரு மனிதன் தன்னுடைய நித்தியமான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக இழந்து போவான். ஏசா ஒரு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத, ஆண்டவரை தேடாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 25:27 நாம் வாசிக்க கேட்போம். ஜெனசிஸ் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வானசஞ்சரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஈசாக்குக்கு 2 குழந்தைகள், ஏசாவும் யாக்கோபு. அவர்களிலே ஏசாவுடைய வேலை வேட்டையாடுவது, காட்டுகளிலே சுற்றி திரிவது, வீட்டோடு அவர் இருப்பதில்லை. எப்பொழுதும் அவர் வேட்டையிலே பிஸி. ஆனால் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தார் நாம் வேதத்திலே பார்த்தோம். So Jacob was content to stay at home among the tents. So Jacob was a family man. ஆனால் யாக்கோபு ஏசா வெளியே சுற்றி கொண்டிருந்தான். தன்னுடைய பசிகளையும் தன்னுடைய ஆகாரத்துக்காகவும் தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காகவும் அவர் எப்பொழுதும் வெளி உலகத்திலே சுற்றி கொண்டிருந்தான். He lived a worldly life. உலகபூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டது. He had no time to seek God. தேவனை தேட அவனுக்கு நேரம் இல்லாத இருந்தது. He was always hunting. வேட்டையாடி கொண்டிருந்தான். வேதம் தெளிவாக சொல்கிறது,
whoever seeks God will find. ஆண்டவரை தேடுகிறவரை கண்டடைவார்கள் என்று. Unless we seek God, we will not find. நாம் தேவனை தேடாவிட்டால் நிச்சயமாக அவரை நாம் அடைய முடியாது. If you don't find him, then we will lose the inheritance promised to us, all his children. நாம் அவரை தேடி அடையவில்லை என்றால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை நாம் இந்த உலகத்திலே பணக்காரர்களாக இருக்கலாம், அநேக சொத்துக்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரிடத்தில் வருகிற அந்த சமாதானத்தையும் நீதியையும் நாம் இழந்து போடுவோமானால் நிச்சயமாக அந்த நித்தியத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியாது. இறுதியாக நாம் ஏசாவுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம். ஒரு தவறான முடிவு அவர் எடுத்தபோது, மூன்றாவது காரியமாக ஒரு தவறான முடிவு அவர் எடுத்ததுனாலே அவருக்கு வந்த ஒரு இழப்பு, மாபெரும் இழப்பாக பார்க்கிறோம். So due to his casual attitude towards sonship, he lost all his blessings. அவருக்கு இருந்த அந்த புத்திர சுவிகாரத்தை குறித்த ஒரு எதேச்சையான ஏனோதான என்ற மனப்பாக்கினாலே அவர் தனக்கு வைத்திருந்த எல்லாவித ஆசீர்வாதங்களை அவர் இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஆதியில் நாம் 25, 29, 34 இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்து கொண்டிருக்கும் போது யாக்கோபு அங்கே கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஏசா யாக்கோபு கேட்கிறான், அந்த சிவப்பான கூழில் நான் சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் எனக்கு கொடு, நான் மிகவும் களைத்து போயிருக்கேன் என்றார். அதனால்தான் அவருக்கு அங்கே ஏதோம் என்கிற பெயர் கூட கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விட்டு போடு என்கிறார். ஆனா ஏசா என்ன சொன்னா, நான் தான் சாக போறேன்னா இப்போ சாப்பாடு இல்லாம எனக்கு இது சேஷ்ட புத்திர பாகம் என்னத்துக்கு என்கிறான். அப்போ யாக்கோபு அவரிடத்துல 33 வசனத்தில் நாம் வாழ்க்கை கேட்போம். 33, 34, 35, 33, 34. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றம்புளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். சோ யாக்கோபுக்கு அங்கே ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டான் என்று நாம் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது does it sound familiar to some of us? நம்மளே சிலருக்கு இது மிகவும் நம்முடைய வாழ்க்கையில வந்த ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். So even today we can hear many people saying the same dialogue. வாழ்க்கையை நாம் அனுபவிப்போம், let us enjoy till we are alive. வாழும்போது நாம் அனுபவிப்போம், செத்த பிறகு என்ன நடக்கும் தெரியாது. We don't know what may happen tomorrow. இப்படிப்பட்ட ஒரு மனநோக்கு இருக்கும்போது தேவன் வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் அந்த ஆசீர்வாதத்தை நாம் நிச்சயமாக இழந்துவிடுவோம். ஏசா தன்னுடைய அந்த தவறான தீர்மானத்தினாலே அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார். ஸோ நமக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். If you are not taking any decision or if you are postponing a decision, that itself is a decision. இல்லையா? நாம் ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்காமல் இருந்தாலும், ஒரு தீர்மானத்தை தள்ளி போட்டாலும் அதுவும் கூட ஒரு தீர்மானம் தான். ஸோ ஆகவே நாம் சொல்ல முடியாது, நான் இன்னும் தீர்மானிக்கவில்லை, ஆண்டவரை விசுவாசிப்பதை குறித்து நாம் இன்னும் தீர்மானிக்கவில்லை. ஸோ அப்படியாக நாம் யோசித்து கொண்டு இருப்போமே, ஆனால் நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன இருக்கிறோம், மறுதலிக்கிறோம் என்று அர்த்தம். We reject Lord Jesus Christ if you keep delaying it. The signs and happenings around us indicates that the day of the Lord is very near. ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரம் இருக்கும் என்று நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் நமக்கு எச்சரிக்கிறது. அப்போஸ்தலர் பேதுரு 2 பேதுரு 3:14 இவ்வாறு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2 Peter 3:14 அதை வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். ஸோ ஆண்டவருடைய வருகைக்கு
நாம் காத்திருக்கும் போது நாம் கரையற்றவர்கள் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்ததியிலே காணப்படும்படியாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பதை பார்க்கிறோம். So make every effort to be found spotless, blameless and at peace with God. அதுதான் அந்த ஆண்டவருடைய தாசன் மூலமாக நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. So only the blood of Lord Jesus Christ can make us spotless and blameless and reconcile our relationship with the Lord, our God. So ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே நம்மை பரிசுத்தப்படுத்தி எந்த ஒரு மாசும் இல்லாமல் குற்றமற்றவர்களாக தேவனோடு நம்முடைய உறவை சரி செய்து அவரோடு நம்மை ஐக்கியப்படுத்த முடியும். He alone can reconcile the relationship between man and God. So இதுவரைக்கும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு பொருத்தனை பண்ணவில்லை என்றால் இன்றைக்கு நாம் அந்த பொருத்தனை செய்ய வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. We need to make a covenant with him and accept him as our Lord and Savior. அவரை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அதை நாம் தவிர்க்கவோ அதை தள்ளி போடவோ முடியாது. 2 கொரிந்தியர் 6:2 நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6:2 வாசிக்க கேட்போம். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். In the time of my favor I heard you, and in the day of salvation I helped you. I tell you, now is the time of God's favor, and now is the day of salvation. So this is the time of God's favor. He will hear. நாம் இப்பொழுதுதான் ஆண்டவருடைய அனுக்கிரக காலம். இந்த நாட்களை நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது, நம்முடைய பாவங்களை அறிக்கை விடும் போது, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர் மேல் விசுவாசம் வைத்து நாம் நம்முடைய பாவங்களை மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் அறிக்கையிடும் போது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். He forgives our sins. And this is the day of salvation. இதுவே ரட்சிப்பின் நாள், ரட்சண்யத்தின் நாள். So when you invite Lord Jesus Christ into your heart by faith, then God will grant you the free gift of salvation. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்துக்குள்ளாக நாம் வரவழைத்து அவர் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்கு அந்த நித்திய ஜீவனை அதை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அந்த நீதி உள்ள நியாய தீர்ப்பு நாளிலே கிறிஸ்து இயேசுவை உடையவர்கள் நித்திய மகிழ்ச்சிக்கும் அவரை மறுதலித்தவர்கள் நித்திய இகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்கள் என்று. So on the day of judgment, those who have Christ will rise up to the eternal glory, and those who rejected Christ will rise up to eternal condemnation. So ஆகவே do not wait for the 11th hour. அந்த கடைசி நேரத்துக்கு நாம் காத்திருக்க கூடாது. It may be too late. மிகவும் தாமதமாகிவிடும். இன்னும் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கொடுக்கப்பட போவதில்லை. இந்த வாழ்நாளில் when we are alive, we need to set right our relationship with God. தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவை இந்த வாழ்நாளிலே நாம் சரி செய்து அவரோடு கூட நம்முடைய உறவை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். So there is no more chance when the day comes. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வருகின்ற போது அந்த நாளிலே நமக்கு மனம் வருவதற்கான வாய்ப்பு கிடைக்காது. So what we do now is very important. இப்பொழுது நாம் செய்கிறது மிக மிக முக்கியமான ஒரு தீர்மானம். ஏசாவை போல அந்த தீர்மானத்தை நாம் தள்ளி போடக்கூடாது. ஏசாவை போல தவறான தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது. ஏசாவுக்கு என்ன நிகழ்ந்தது நாம் யோசித்து பார்ப்போம். எபிரேயர் 12:17 ஒருவர் கூட நாம் வாசித்து கேட்போம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். He missed this opportunity to inherit the blessings, and later on he cried, but it was not heard. Esau could not bless him anymore. அவன் அழுது கதறியும் அவன் அந்த வாய்ப்பை இழந்து போனான். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:30 சொல்வது இவ்வாறாக சொல்வது பார்க்கிறோம். Matthew 24:30. Let us read. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும்,
அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். Then will appear the sign of the Son of Man in heaven, and then all the people on the earth will mourn when they see the Son of Man coming on the clouds of heaven with power and great glory. அவர்கள் அவரை மறுதலித்ததினாலே the people of this world will be terrified at the sight of Lord Jesus Christ coming back as King of Kings. அவரை மறுதலித்ததினாலே இந்த உலகத்தின் ஜனங்கள் அவரை காணும்போது, அவருடைய வருகையை காணும்போது புலம்பி தத்தளிப்பார்கள், ராஜாதி ராஜாவாக அவர் வரும்போது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், those who accepted Lord Jesus Christ as a Savior, யார் யார் தங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த நேரத்தில் மிகவும் குதூகலித்து சந்தோஷப்படுவார்கள். So the people of God will rejoice when they see Lord Jesus Christ on the cloud, because they are all well prepared to meet him. அவரை சந்திக்க அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறபடியால் அது மிகவும் மகிழ்ச்சியின் நேரமாக காணப்படும். வெளிப்படுத்தல் 22:17 நாம் வாசிக்கிறோம். Revelation 22:70. The Spirit and the bride say, "Come," and let the one who hears say, "Come." Let the one who is thirsty come, and let the one who wishes take the free gift of the water of life. Yeah. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன். இன்றைக்கும் நாம் ஆண்டு சமூகத்தில் நாம் ஒருவர் கூட ஆராய்ந்து பார்ப்போம். இந்த அடிப்படை சத்தியத்தை நாம் எவ்வளோ புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவிலே நாம் ஏதோ அதை மிகவும் சுலபமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அந்த உறவை குறித்து நமக்கு ஒரு மேலான எண்ணங்கள் இருக்கிறதா, அதை துச்சமாக நினைக்கிறோமா, அதை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். ஏசாவை போல் நாம் இந்த உலக காரியங்களுக்காக நம்முடைய ரட்சிப்பை நாம் துச்சமாக எண்ணி ஆண்டவருடைய கிருபையிலிருந்து விழுந்து போகாதபடி நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும். ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் பலவிதமான பாடுகளின் உபத்திரவங்களும் சிக்கி முழுமையாக சோர்ந்து போக விடுவதில்லை. அவர் நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் சொல்ல போற பலவீனத்திலே பலம் பூரணமாய் விளங்கும் என்று நாம் உற்சாகமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக உலகத்தில் ஜீவிப்போம். May God bless us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.